என் ஒய்ஃப் என்னை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அது அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இவரானா நல்லவரான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஒரு குடும்பம் அழியுதுன்னா அங்கே நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செல்ஃபோன் இருக்கும். அதில் ஸோ நீங்கள் யாராவது அந்த மாதிரி சீட் பண்ணாங்க நம்ம கேட்டோன்னா ஏன் அந்த மாதிரி ஏமாத்துனீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் அதிகமாக ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ சமீபமாக பெண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. பெண்கள் தான் அதிகமாக ஈடுபடுறாங்க. இது என்ன காரணமாக இருக்கும்? சோஷியல் மீடியா ஆப்ஸ்னால தான் இவ்வளோ பெண்கள் இதில். பெண் உரிமைன்றது வேற, நீங்க கேள்வி கேட்கறது அதெல்லாம் வேற. ஆனா நீ தப்பு பண்ணதுக்கா நான் போட்டி போட்டு தப்பு பண்றது பெண் உரிமை கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க எதிர்பார்க்குற லவ் கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மூவிஸ்ல காட்டுறப்பெல்லாம் கூட இதெல்லாம் ரைட்டுன்னு காட்டுறாங்க, இல்லை அதை நியாயப்படுத்தி காட்டுறாங்க, அதை ஹீரோயிசமாக காட்டுறாங்க. அப்படிலாம் காட்டும்போது ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வரும். அப்படி ஏன் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஜனங்களுடைய ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனே சொல்லலாம், பிரச்சனையை எப்பவுமே விட்டுறாங்க. சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இதை தப்பிக்க விட்டுறது எப்பவுமே. இங்க என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணுமே ஒழிய. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட் அவர்கள். மேம் வணக்கம். மேம், சமீபத்தில் சொசைட்டியில் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அதிகமாகிடுச்சு. அது விவாகரத்துக்கு முன்புன்னு வச்சுக்கலாம், விவாகரத்துக்கு பின்புன்னு வச்சுக்கலாம். இதை திருமண மதத்தில் இருக்கும்போதும் சரி, காதலில் இருக்கும்போதும் சரி, பல இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை இப்போ நம்மளால் பார்க்க முடியும். தினம்தோறும் அது பற்றின செய்திகளும் நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு என்ன முக்கிய காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புரிதல் இல்லாதது தான் முக்கிய காரணம். அண்ட் ஓவர் நம்பிக்கையும் தான். ஸோ நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்புறதும் தப்பு தான். அந்த பார்ட்னர் நம்மளை நம்புறாங்கன்னா நம்ம உண்மையாக இருக்கணும். நம்புறவங்களும் அவங்கள வாட்ச் பண்ணணும். இங்கே என்ன பிரச்சனைனா, ஒன்று ஓவர் பொசசிவ்னஸில் சந்தேகன்ற பேரில் எல்லாத்தையும் எனக்கு ஃபோன் சொல்லு, எங்கே இருக்க, எப்போ வருவ, இது ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விஐபி அவருடைய ஃபேமிலி இஷ்யூக்காக வந்திருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் என்னை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அது அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இவரானா நல்லவரான்னு கேட்டால் இல்லை. இவர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வச்சுருக்காரு. ஒரு 6-7 பார்ட்னர்ஸ் வச்சிருக்காரு அட் எ டைம், ஒருத்தவங்களுக்கு தெரியாமலே. இவர் சொல்றது என்னன்னா, ஒய்ஃப் கொடுத்துருக்கிற ஃப்ரீடம்னு இவர் பேர் வைக்கிறாரு. ஆனா அது ஃப்ரீடம் கிடையாது, நம்பிக்கை. அவங்களும் ஓவர் நம்பிக்கை வச்சு இவருடைய வேற பவுச்சை தெரியாம இருக்காங்க. அதுவும் தவறு தான். ஸோ அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சீட்டிங் நடக்கிறதுக்குலாம் அது ஒரு முக்கிய காரணம். இன்னொரு மிகப்பெரிய முக்கிய காரணம் செல்ஃபோன். நீங்கள் ஒரு குடும்பம் அழியுதுன்னா அங்கே நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செல்ஃபோன் இருக்கும். அதில் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதாகட்டும், ரகசியமாக பேசுகிறதாகட்டும், மெசேஜ் அனுப்புறதாகட்டும், சும்மா இருக்கவங்களை சீண்டி அவங்கள வழிக்கு கொண்டு வரதாகட்டும், எல்லாமே இந்த ஃபோனால் மட்டும்தான் முடியும். ஸோ மாற்றுறதும் அந்த ஃபோனில் தான். 2 பேர் மாட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தேன் அப்படின்னு கண்டுபிடிச்சி வர்றதும் அந்த ஃபோனில் தான். அப்போ அந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த இலிசிட் ரிலேஷன்ஷிப்பு ஒரு மெயின் ரீசன். அண்ட் கோவொர்க்கிங் பிளேசஸ். இப்போது 2 பேர் சந்தோஷமாக இல்லைன்னா யாருக்குமே பொறுமை இல்லை அதை சரி பண்ண. அது இப்போ இருக்க ஜென்ரேஷனோட மென்டாலிட்டி. நான் ரொம்ப வருஷமாக சொல்லுவேன், அந்த காலத்துலலாம் ஒரு பொருள் உடஞ்சிடுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ரிப்பேர் பண்ணுவோம். அது அட்லீஸ்ட் செலோடேப் போட்டாவது ஓட்ட பார்ப்போம். பட் இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் ஸோ அவைலபிள் அண்ட் சீப். அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வரப்போகுது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா? இதுதான் கோர் மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டி என்ன பண்ணுது, 2 பேருக்கு பிரச்சனையா தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணலான்னு வருதே ஒழிய அதை சரி பண்ணணுன்றது வரமாட்டேங்குது. சைக்கலாஜிக்கலாக யூ ஹாவ் டு ரெக்டிஃபை. இப்போ ஹார்ட்டில் பிரச்சனை தூக்கி போட்டுட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இல்லையே, எல்லாரும் சரி பண்ண தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனசுல பிரச்சனை இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதை விட்டுட்டு தூக்கி போட்டு நான் வேற ஒருத்தவங்க அந்த இடத்துல வைக்கிறேன்றது ஒரு முக்கிய காரணம். ஸோ நீங்கள் யாராவது அந்த மாதிரி சீட் பண்ணாங்க நம்ம கேட்டோன்னா ஏன் அந்த மாதிரி ஏமாத்துனீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன் கிடைக்கலன்னு அதை நியாயப்படுத்துகிறாங்க. அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கன்னா நத்திங். அதே மாதிரி நீங்கள் ஏன் அதை கொடுக்கல அப்படின்னா அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க.
எப்பயோ நடந்த ஒரு பாஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதனால தான் நான் கொடுக்கல அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உண்மையாக இருக்கணும் ஒரு 2 பேர் நினைக்கிறது முதல்ல முக்கியம். இன்னொன்று, இந்த இலிசிட் ரிலேஷன்ஷிப், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து லாங் லாஸ்டிங்கே கிடையாது. அதிகபட்சம் 2-3 வருஷம். அதுக்கு மேலே அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து அது வேற மாதிரி கிளம்பி. நீங்கள் பார்த்த வரைக்குமே இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இந்த ஒய்ஃப்ஸ்லாம் வந்து அழுவாங்க சில நேரத்தில், இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வருவார் திருப்பி. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ன்றது பால் பவுன்ஸ் பண்ணுற மாதிரி தான். எந்த ஸ்பீடில் போதும் அதே ஸ்பீடில் ரிட்டர்ன் வரும். அதனால் பயப்படவே வேண்டாம். ஆனால் அந்த பீரியடில் இவங்க என்னென்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது, சில பேர் தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க, டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரே கிளம்ஸ் பண்ணி விட்ருவாங்க. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போன வேகத்திலே வருவாங்க. வரும்போது ஒரு புரிதலோடையும் தெளிவோடையுமே வருவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்றது. மேம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் அதிகம் ஆண்கள் ஈடுபடுறாங்களா இல்லை பெண்கள் ஈடுபடுறாங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் அதிகமாக ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ மேம் சமீபமாக பெண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. பெண்கள் தான் அதிகமாக ஈடுபடுறாங்க. இது என்ன காரணமாக இருக்கும்? சோஷியல் மீடியா ஆப்ஸ்னால தான் இவ்வளோ பெண்கள் வந்து இதில் ஒன்று சோஷியல் மீடியா ஒரு பக்கம், இன்னொன்று வந்து பிரச்சனையை கையாள தெரியாமல் இருக்கிறது ஒரு முக்கிய காரணம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பழி வாங்குறதுன்னு நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் உனக்கு நான் பாடம் சொல்லித்தரேன் பாரு அப்படின்னு இவங்க வந்து தவறான வழிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை, இதுதான் வந்து பெண் உரிமைன்னு நினச்சிக்கிறாங்க. பெண் உரிமைன்றது வேற, நீங்கள் கேள்வி கேட்குறது அதெல்லாம் வேற. ஆனால் நீ தப்பு பண்ணதுக்காக நான் போட்டி போட்டு தப்பு பண்ணுறது பெண் உரிமை கிடையாது. அந்த ஒரு சின்ன புரிதல் இல்லை பெண்களுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க எதிர்பார்க்குற லவ் கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஃபிசிக்கலாக, இமோஷ்னலாக. ஒரு சோஷியல் மீடியா பிக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹாப்பி ஃபேமிலி, நாங்கள் வந்து இதுக்கு போயிட்டு வந்தோம், சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே என்ன சண்டை நடந்துச்சு, இப்போ அவங்க ஒன்றா இருக்காங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நம்ம குடும்பம் அப்படி இல்லை, அப்போ இங்கே என்னமோ குறையுது, என் புருஷன் என்னை பார்த்துக்கல, என் பொண்டாட்டி என்னை பார்த்துக்கலன்னு இவங்களே ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்போ நம்மளை நல்லா பார்த்துக்கிறவர் யார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறது. அது ஒரு முக்கிய காரணம். அப்போ இந்த சோஷியல் மீடியா ஆப் தான் மெயின் பங்கு வகிக்குது. மெயின் அதுதாங்க. அது தவிர இப்போ இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் வேறு நிறையா இருக்குது இல்லையா. இங்கே வந்து சொல்கிறவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். அவங்க சொல்லுவாங்க இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இது என்ன அதுன்னு, போன வாரம் தான் வந்துச்சு ஒரு ஆப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்காங்க. ஃபோட்டோ போடுறது, அப்புறம் அதில் காசு கட்டுறது, அதுலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா யாருமே 2 பேர் ஒரு உறவோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பிக்கிற ஒரு உறவோ ஆரம்பத்தில் இனிமையாக தான் இருக்கும். யாரும் எடுத்தோடனே நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்கன்னுவாங்க, நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்கன்னுவாங்க. இப்படி தான் பேச்சு ஆரம்பிக்கும். அந்த வேலிடேஷனை வெளியில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ எனக்கே என்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தால் அடுத்தவங்களுடைய பேச்சு எனக்கு தேவையே இல்லை. நீ என்ன சொன்னாலும் நல்லா இருக்கா ஓகே, நல்லா இல்லையா ஓகே, அவ்வளோதான். ஆனால் வேலிடேஷன் இல்லாதவங்களுக்கு அந்த தாகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதை அடுத்தவங்க கொடுக்கும்போது அவங்க நல்லவங்களா தெரிவாங்க. அவங்க எனக்கு வேணும், ஒரு போதை மாதிரி வந்துடும். அந்த வேலிடேஷன் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்றப்ப அந்த உறவு இன்னும் க்ளோஸ் ஆகுது. அப்போ அது ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. ஒரு நாளைக்கு ஒரு 10 செய்தியாவது இந்த மாதிரி வந்துடும் மேம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால சொந்த குழந்தைங்களே சாவடித்த தாய், சொந்த குழந்தைகளையும் சொந்த மனைவியும் சாவடித்த தந்தை அப்படின்னு பல நியூஸ் மேம். 1-2 கிடையாது, ஒரு 10 நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டோன்னா 100 நியூஸாக அது வந்துடுது மேம். அந்தளவுக்கு அக்ரெசிவாக ஆகுறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கான காரணம் என்ன? அது ஒரு போதை தானே. அந்த போதையை தடுக்கும் போது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, கேள்வி கேட்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியறதில்ல. அதை அழித்து அவங்க சந்தோஷத்தை, செல்ஃபிஷ்னஸ் தான், எனக்கு என் வாழ்க்கையை வாழணும், யார் இடையூறாக வந்தாலும் நான் அவங்கள தள்ளி விட்டுருவேன் அப்படின்றது தான். இது சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்து அந்த ஒரு பிரியாணி கேஸ்னு ஒன்று, பிரியாணி அபிராமி. அப்போ அது ரொம்ப பெரிய நியூஸாக எனக்கு இங்கே வந்து 20 சேனல் வந்துலாம் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ வினோதமான ஒரு கேஸ். ஒரு பெத்த தாயை குழந்தைங்களை போன மாதம் ஒரு நியூஸ் வந்தது மேம். ஒரு 4 குழந்தைங்க மேம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக தாயை கழுத்தை நரைச்சி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ சாதாரணமாயிடுச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேஸ் வந்து. இந்த 6 வருஷத்துல மக்களுடைய மனநிலை மாற்றத்தை பாருங்க. அப்போ இருந்த அந்த அதிர்ச்சி போய் இப்போ அது ஒரு சாதாரண நியூஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இந்த இலிசிட் ரிலேஷன்ஷிப்பு, மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. இன்னும் ஒரு கேஸில் வந்து நான் ஒருத்தர் சொன்னார், அசிங்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்.
ஒய்ஃபும் நானும் கேட்குறோம் அவரை, ஏன்னா அவர் அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியே பண்ணி, அவரும் ஒரு விஐபி தான், இப்படியே பண்ணீங்கன்னா நான் வந்து ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் உங்களை சொல்லிடுவேன், ஃபேமஸ் ஆகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் வேற மாதிரி அவரோட மனசாட்சியை தூண்டுறதுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தா அவர் அதில் ஒரு ஆதாயம் பார்க்குறாரு. நான் ஃபேமஸாக தான் நான் ஆக போகிறேன், நீ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வேணா பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னா இப்போ எவ்வளோ கோல்டாக இருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு மனநிலை மாறிடுச்சு, அந்த அளவுக்கு சுயநலம், என் வாழ்க்கை சந்தோஷம், நீ யார் நடுப்புற அந்த மாதிரி. அது நிச்சயமா நல்லது இல்லை. அது வந்து மனித குலத்துக்கே நல்லது இல்லை. ஏன்னா ஒரு சொசைட்டியா பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன், இப்போ ஜென்ரேஷன்ஸ் தானே, இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் அடுத்த ஜென்ரேஷன் தான் நம்ம சொல்றோம். இதுல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? அதே மாதிரி மூவிஸ்ல காட்டுறப்பெல்லாம் கூட இதெல்லாம் ரைட்டுன்னு காட்டுறாங்க, இல்லை அதை நியாயப்படுத்தி காட்டுறாங்க, அதை வந்து ஹீரோயிசமா காட்டுறாங்க. அப்படிலாம் காட்டும்போது ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வரும். நம்ம எது தப்பு ரைட்டு, எது நியாயம் தர்மம், இது எல்லாமே வந்து ஒரு நார்ம்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஒரு சொசைட்டியில். எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட்டு போனாதான் சொசைட்டியாக இருக்கும். ஏன் வந்து இங்கே நோ பார்க்கிங், இங்கே நோ என்ட்ரி ஏன் போர்டு வைக்கிறாங்கன்னா, இல்லை எல்லாரும் அங்கங்கே இடிச்சிட்டு நிற்பாங்க. ஒரு ஒழுங்குமுறை வேணுன்றதுக்கு தான். அந்த ஒழுங்குமுறையை எல்லாரும் ஃபாலோ பண்ணாதான் அந்த ஒழுங்குமுறை நிற்கும், இல்லாட்டி அதுவே பிரேக் ஆகிடும். அதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது. இது சொசைட்டியை பாதிக்கும், என் வீட்டு குழந்தைகளை பாதிக்கும், என் அக்கம் பக்கத்து ஆட்களை பாதிக்கும். அதனால இதை நான் பண்ணலை. எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு கட்டுப்பாடு முக்கியம், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதனால எனக்கு வேண்டாம். எனக்குன்னு என்னுடைய பார்ட்னர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நடக்காது. மேம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அந்த ஆசைகள், நிறைய ஆசைகள் வந்தாலும் கூட அதுலேருந்து தற்காத்து கொள்றதுக்கோ தப்பிக்கிறதுக்கான வழிகள் என்ன? இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னர் பண்ணாங்கன்னா இப்படி எடுத்து சொல்லுங்கள், அவங்க வந்து தெரிஞ்சிருவாங்க அப்படின்னா ஏதாவது இருக்காங்க? முடிஞ்ச வரைக்கும் கவுன்சிலிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் இப்போ யாருக்கும் டைம் இல்லை உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு. அப்படியே பண்ணாலும் அது தப்பாக போயிடுது. ஏன்னா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வருது. அண்ட் இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து கஷ்டத்தில் இருக்கிறப்ப ஷேர் பண்ணுறாங்க, நாளைக்கு அவங்க நல்லா இருக்கும்போது ஐயோ இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கோமே அப்படின்ற ஒரு பயமும் வெக்கமும் வரும். இல்லை அவங்க பிளாக்மெயில் பண்ணலாம், நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்காக நாங்கள் வந்து கவுன்சிலிங்குன்றது கொடுக்குறோம். இங்கே நிறையா குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை புரிகிறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிது அவங்களுடைய மனசை சொல்கிறதுக்கும். அண்ட் 3வது நடுநிலை. நம்ம வந்து அன்பயஸ்டாக தான் பேசுகிறோம், யாருமே நமக்கு தேவைப்பட்டவங்க இல்லை, எது நியாயமோ அதுதான் நமக்கு தேவைப்பட்டது. அப்படி பேசும்போது சில நேரங்களில் நாங்கள் நிறைய எதிரிகளை கூட சம்பாதிக்கிறது உண்டு. ஏன்னா நியாயத்தை எடுத்து சொல்லும்போது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது, என்ன நீ வந்து காட்டி கொடுத்துட்டன்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம விட முடியாது. எது நியாயமோ, யார் அங்கே பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பேச முடியும், அவங்கள நம்ம எம்பவர் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் உடஞ்சி போய் அழுவாங்க, ஏன்னா அவங்க உண்மையாக இருப்பாங்க. எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு அவங்க அழும்போது நம்ம அவங்க பக்கம் தான் நிற்க முடியும், தப்பு பண்ணவங்க பக்கம் நம்ம நிற்க முடியாது. அது அவங்களால ஏற்றுக்க முடியாமல் கூட சில நேரங்களில் அவங்க ஆக்ரோஷமாகிறது உண்டு. எங்கள் மேலேயே கூட ஆக்ரோஷமாவாங்க. உங்களே திட்டிருக்காங்களா அந்த மாதிரிலாம்? போய் கமெண்ட்ல பாருங்க, அதுல வர்றது எல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க. ஐயோ, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? எனக்கு வந்து இயற்கை அதுதானே. நீங்க விக்டிமை போய் நீங்க காப்பாற்ற போனீங்கன்னா யாரு விக்டிமைஸ் பண்ணாங்களோ அவங்க நீ யாரு காப்பாத்துறதுக்குன்ற கேள்வி இயற்கையான ஒரு விஷயம். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நியாயத்து பக்கம் நிற்கிறோம். அது ஆண் பெண், படித்தவங்க படிக்காதவங்க, வசதி அதெல்லாம் இல்லை. நியாயம்னு ஒன்று இருக்கு. நீ தப்பு பண்ணியிருக்க, அவள் உன்னை நம்பி வந்திருக்கா, நீ ஏமாத்திருக்க. இல்லை அவர் நல்ல மனுஷனா அந்த குடும்பத்துக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு, நீ உன்னுடைய சபலத்துக்கு ஏமாத்திட்டு போயிருக்க, அப்போ அங்கே தப்பு. ஸோ ஹூஎவர் இஸ் மிஸ்டேக் நம்ம அவங்கள தான் வந்து சொல்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலே கவுன்சிலிங்கே சரியாயிடுங்க. நிறைய கப்புள்ஸ் இங்கே சரியாகி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அந்யோன்யமாயிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு இன்ட்ரன்ஸ் இருந்தது போயிடுச்சு இல்லையா. ஸோ அவங்களுக்குள்ள இன்னும் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகிடும். அது ஒன்று இருக்குது. 2வது விஷயம், அவங்களுக்கே நான் பண்ணுறது ரைட்டா தப்பான்னு ஒரு வேலிடேஷன் தேவைப்படுது. யாரோ ஒருத்தவங்க எனக்கு சொல்லுங்களேன் நான் தப்பாக போயிட்டுருக்கேன்னா சொன்னால் மாற்றிக்கிற மனநிலை உண்டு. எல்லாரும் இங்கே வில்லன்ஸ் கிடையாது. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது எடுக்கலாமா வேணாமா, எனக்கு ஒரு ரோட்டில் ஒரு 100 ரூபா இருக்குது, எடுக்கலாமா வேணாமா, ஏன்னா யார் காசோ அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க, எடுத்து பத்திரமா வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது சந்தர்ப்ப சூழ்நிலையே தனக்கு யூஸ் பண்ணிக்கிற ஆப்பர்ச்சுனிஸ்ட்டு தான். ஸோ ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிஸ்ட் ஷுட் திங்க், அது அடுத்தவங்களை பாதிக்குமா, பாதிக்கும்னா பண்ணக்கூடாது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, நான் படுக்கும் பண்ணிட்டு போகிறேன். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் சேர்த்து ரொம்ப வருஷமாச்சு, நான் தனியாக இருக்கேன், எனக்கு என்னென்னமோ தோணுது, நான் என்ன பண்ணட்டோன்னு. நீங்கள்
ரீமேரேஜ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. உங்களுக்கு துணை வேணும், கம்பெனியன்ஷிப் வேணும். நீங்கள் தப்பு பண்ணணுன்ற எண்ணத்தை விட நீங்கள் லீகலாகவே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டு வாழுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோன்னா ப்ராப்ளம்ஸ் வராது. இன்னொன்று, நிறைய இந்த வெளியூர்லேருந்து வராங்க, வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஃபிசிக்கல் நீட்ஸ் இதுக்காகலாமும் கலீக்ஸோ இல்லை அவங்களுக்கு நெய்பர்ஹுட்டில் இருக்கவங்களோ டக்குன்னு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் வந்து விழுந்துடுறாங்க. என்னுடைய இறுதியான கேள்வி, இப்போ தான் மக்களும் சரி ஓப்பன் அப் ஆக வந்திருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ சரி, ஹீலராக இருக்கட்டும். அவங்க இப்போ சமீபத்தில் இந்த ஜெயம் ரவி இஷ்யூ ஒன்று வந்தது மேம். ஹீலர் கூட கெனிஷா கூட இவருக்கு ரிலேஷன்ஷிப் ஆனதுனால எந்த ஹீலர் சைக்காலஜிஸ்ட் போனாலும் அப்போ நம்ம கணவரோ இல்லை நம்மளோ இந்த மாதிரி ஆயிடுவோமோன்ற இதுக்கு பல சைக்காலஜிஸ்ட் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பேஷண்ட்டாக கெனிஷா வந்து எப்படி ரவி அவர்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்னு பல சைக்காலஜிஸ்ட் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, ஓப்பன் அப் ஆயிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவங்க என்னன்னு தெரியாது. அவங்க ஹீலர் சைக்காலஜி எனக்கு தெரியல. பேர் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம், பட் அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது, அவ்வளவுதான். அது நண்பராக இருக்கலாம், இல்லை அன்பராக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் விஷயம் என்னென்னா, எங்களோட ப்ரொஃபஷனலிசம் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்போம். நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து சொல்கிறனால ஆகிடுவாங்கன்னா, நம்ம ரோட்டில் எவ்வளோ வண்டிங்க போகுது, ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆனால் இனிமேல் ரோட்டுக்கே நான் வரமாட்டேன்னு யாரும் வீட்டுக்குள்ளே உட்கார்றது இல்லை. அடுத்த வண்டியை பிடிச்சி போயிட்டே இருக்கோம். ஏன்னா we have to keep moving on. ஒரு நபர் பண்ண தப்பு, அதுவும் அந்த பேர் நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னன்னு? ஹீலர் தான் மேம், அவங்களே சொல்லியிருந்தாங்க. அவங்கள அடையாளப்படுத்திக்கிற ஹீலர்ன்றதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஹீலர்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்க மனதை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க மேம். அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு இதை அப்படியே நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது பொதுவாக ஹீலருன்றது வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். எங்கேயோ பார்த்துருக்காங்க, பழகியிருக்காங்க, அது ஒரு பழக்கம் தான். இது வந்து ப்ரொஃபஷனல் இது மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இருப்பாங்கன்னா நாங்கள் ஹீலிங் சென்டர்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பிளானாக இருக்கலாம். ஆனால் ஹீலிங்க்கு போனனால இந்த உறவு உண்டாச்சுன்றதை நான் ஏற்றுக்கவே முடியாது. அப்படிலாம் வந்து யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாய்மையோட தான் நாங்கள் பார்ப்போம். யார் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், சின்ன பசங்க தான் யாராக இருந்தாலும், ஏன்னா நல்லது கெட்டது அவங்களுக்கு எடுத்து சொல்கிற ஒரு இடத்துல எங்களுக்கு அப்படி ஒரு பிளெஸிங் கிடச்சிருக்குன்றப்ப அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதே தான் மேம் சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹீலர்னு தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிற கெனிஷா பேஷண்ட்டாக வர ரவி கூட எப்படி இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றதான். பேஷண்ட்டாக வந்ததே எங்கன்னு கேட்குறேன் நான். அவங்களுடைய ஹீலிங் சென்டரில் எதுக்கு போனாங்க பேஷண்ட்டாக? அவர் ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு சோகம். என்ன கஷ்டம்? மனைவி கொடுக்குற அப்போ அங்கே ஆல்ரெடி பிரிஞ்சுட்டு அங்கே போயிருக்காரு. அப்போ அது ஹீலிங் இல்லை. எனிவே அது நமக்கு பர்சனல் தெரியல, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அக்யூசேஷன் ஆர் ப்ராபப்ளி அசம்ஷனே தப்புன்றேன் நான். ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க ஹீலர்னு தன்னை சொல்கிறாங்கன்னா ஹீலர் கிட்ட போகிறதெல்லாம் தப்புன்றது வந்து, அப்போ அட்வொகேட் கிட்ட யாருமே போகக்கூடாது, டாக்டர் கிட்ட யாருமே போகக்கூடாது, போலீஸ் கிட்ட யாருமே போக முடியாது. அப்படி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி ஏன் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஜனங்களுடைய ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனனே சொல்லலாம், பிரச்சனையை எப்பவுமே விட்டுறாங்க. சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு இதை தப்பிக்க விட்டுறது எப்பவுமே. இங்க என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும் ஒழிய இதுல இருந்து என்ன நம்ம வந்து சென்சேஷனலா கொண்டு வரலாம், 4 பேர் பேசலாம் தேவையில்லை. அதனால பிரயோஜனமும் இல்லை. இப்போ சரி, அதனால என்ன ஆயிடுச்சு, ஹீலர்கிட்ட இனிமேல் யாரும் போக மாட்டாங்களா, இப்போ ஹீலர்ஸ்லாம் வேஸ்டா என்ன சொல்ல வராங்க? அதனால அதெல்லாம் கருத்துக்களே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் குவாலிஃபைடு, அதையும் நான் சொல்லிக்கிறேன், குவாக்ஸை பற்றி எனக்கு தெரியாது. பட் ஒரு குவாலிஃபைடு, எக்ஸ்பீரியன்ஸ்டு, எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு லைசன்ஸ்டு ப்ரொஃபஷ்னல்னா அவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, எங்களுக்குன்னு சில எத்திக்ஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் எங்களுக்கு இதுதான் வேலை, அதை நாங்கள் வந்து மெஸ்அப் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இது வந்து ஹீலரோ இல்லை அந்த மாதிரி நம்ம வேற லைன் சொல்கிறது வந்து வி கான்ட் டேக் இட் இன்டு கன்சிடரேஷன். ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கிற சைக்காலஜிஸ்ட் வந்து பேஷண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா மேம்? என்னுடைய கேள்வி, ஏன்னா எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். இது வரைக்கும் இருந்ததில்லை, இருக்கவும் மாட்டாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, பிரச்சனைன்னு வராங்க, அவங்கக்கிட்ட என்ன அட்ராக்ஷன் இருக்கும்? பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கீங்கன்றப்ப நம்மளுடைய டோட்டல் மூளையும் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீட்கணும்னு தான் யோசிப்போம் ஒழிய இங்கே எங்கே ரொமான்ஸ் வரும்? வராது. நம்ம வேற மாதிரி ஆங்கிள் யோசிச்சுட்டு இருப்போம். இது எங்களுக்கு ஒரு மாதிரி ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கும். எல்லா வேலையிலும் ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதே மாதிரி எங்களுக்கு வேலை மூளை இல்லை.
ஸோ இதை எப்படி சார் இப்போ எங்கே மாட்டியிருக்காங்க, என்ன நடந்திருக்கோம், அப்படி தான் நாங்கள் போமே ஒழிய இவங்க சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த எண்ணமே தப்பானது. அதான் சொன்னேன், மேபி குவாக்ஸ் அப்படி பண்ணலாம், ப்ரொஃபஷனல்ஸ் அப்படி பண்ணுறது இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் மேம். நன்றி. நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.